சத்தியமங்கலம் தமிழ்நாட்டில் 5 முக்கியமான புலிகள் காப்பகத்தில் இது ஒன்று. இந்த பகுதி 2008 வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. திம்பம் மலைகளில் வழியாக செல்லும் சாலை, அதன் ஆபத்து, வளைந்த பாதைகளும் புகழ்பெற்றது. மேற்கு மலைத்தொடரும் கிழக்கு மலைத்தொடரும் சந்திக்கிற இடம்தான் சத்தியமங்கல காடு. மேற்கு மலை தொடர்புகளாக இருக்கிற பிரம்மகிரி, நீலகிரி மலையோட கிழக்கு பகுதி தான் சத்தியமங்கலம். இங்கிருந்து தான் கிழக்கு தொடர்ச்சி உருவாகிறது. இங்கு 35 வகையான வனவிலங்குகள் உள்ளது. அதை தாண்டி சத்தியமங்கலம் சொன்னவே ஒருவர் தான். அந்த காலத்தில் மன்னர்கள் கோட்டை கட்டி ஆண்டாங்க. இந்த மொத்த காட்டையுமே கோட்டையாக மாற்றி 1920 2000 வரை பெரிய சாம்ராஜ்யமே உருவாக்கியவர் அவர் தான் வீரப்பர். இன்னொன்று முக்கியமானது, சத்தியமங்கலத்துக்கே புகழ் பெற்றது, நம்ம காப்பாற்றுறது யாருன்னா பண்ணாரி தாய். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க. என்னப்பா, ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க். வெல்கம் டு சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட். புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் திம்பம் ஃபாரஸ்ட். பண்ணாரிலேருந்து இப்போ கிளம்பிட்டோம் மக்களே, வாங்க. அதாவது நம்மளுக்கு பாதுகாப்பாக போகிறதுக்காக ஹில்ஸ் ஏறுறது வரைக்கும் ஒரு வேகத்தடைகள் வச்சுருக்காங்க. ஏன்னா விலங்குகள் கிராஸ் ஆகிறதுனால நம்மளால் அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு இங்கே வேகத்தடைகளை அமைச்சிருக்காங்க. பயம் கலந்த ஒரு ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட். வாங்க நம்ம இப்போ போகலாங்களாம் உள்ள. இங்கே இப்போ ஏறும்போது 27 கொண்ட ஊசி வளைவு இருக்குது. இங்கே கொண்ட ஊசி வளைவு ரொம்ப பெண்டு, டேஞ்சரான ஒரு வளைவு. வாங்க போகலாம். மக்களே, ஹில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா இந்த ராங் ரூட்டில் வராங்கன்னா இந்த பெண்டில் கொண்ட ஊசி வலையில் திரும்ப முடியாது. அதனால் நம்ம இடதுபுறமாகவும் அவங்க வலதுபுறமாக மாறி திரும்பினா தான் வண்டி திரும்ப முடியும். அதனால் நம்ம இது ரூல்ஸ் கிடையாது. நம்ம ஓட்டுறதுனால நம்மளே கரெக்ட் பண்ணி ஓட்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டோம். வாகன ஓட்டிகளும் சரி, டூ வீலர் எல்லாருமே ஏறி போய் தான் திருப்புற மாதிரி. அப்போ அவங்க இந்த சைடு ராங் ரூட்டில் வருவாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எல்லாத்துக்கும் கொடுக்குது தலைவர். இப்போ நம்ம வளைவை தாண்டி போகும்போது பாருங்கள், ஒரு பிக்கப் ஒன்று கிராஸ் ஆகுதுங்களா, அதுதான் நம்ம ஏறும்போது அவங்க கரெக்ட் பண்ணி வந்துடுறாங்க. இதுதான் ஒரு டிரைவரோட எல்லா ரூல்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே இயற்கை ஏற 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 அங்கே பாருங்கள், இந்த பக்கம் வானம் பாருங்கள், இந்த பக்கம் வளைவிலும் சரி நல்லா இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு இடம், நல்லா இருக்குது மக்களே. எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் புது அனுபவமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குது எனக்கு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட். இப்போ ஓட்டும்போது ஓவர்டேக் பண்ணும்போது கூட நம்ம பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம இறங்குறவங்களுக்கும் வழி விட்டு தான் போகணும், ஏறும்போதும் பார்த்து தான் நம்ம ஏற வேண்டியதாக இருக்குது. ரோடு சின்ன ரோடு, குறுகிய சாலையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் போட்டதே பெரிய விஷயம். போட்டுட்டு நம்ம இப்போ பெருசாகவும் போட முடியல. அப்படியே பார்த்து சேஃப்டியாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏறினாலும் நம்ம தகுந்த மாதிரி இடம் விட்டுக்கு, இறங்கும் போது இடம் விட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3வது கொண்ட ஊசி வளைவுக்கு வந்துவிட்டோம். மொத்தம் 27மே டேஞ்சரஸான வளைவு தான். இப்போ 3வது இடத்த தாண்டிட்டோம். இப்போ போயிட்டுருக்க மக்களை. ஏறும்போது சேஃப்டியாக இருங்க, இறங்கும்போது சேஃப்டியாக இறங்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி தான் விட்றாங்க. செக் போஸ்ட்லாம் செக் பண்ணி தான் விட்றாங்க தலைவர். 6 மணிக்கு மேலே எந்த வண்டிக்கும் அலோடு இல்லை. பெரிய கனரக வாகனங்களுக்கு அலோடு இல்லை. மக்களை இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது மக்களே. இந்த லைன் கட்டி, ஆனால் வண்டியில் எல்லாம் வீலும் புகையாக தள்ளுது மக்களே. அந்த ட்ரம்மில் பயங்கர வீல் ட்ரம்மில் பயங்கரமான புகை தள்ளுது மக்களே. இந்த பெரிய கனரக வாகனங்கள் சரி, 6 வீல் 10 வீல் எல்லாத்துக்குமே இந்த இறங்கும்போது பார்த்து தான் இறங்குறாங்க. புகை சின்ன வண்டிக்கு ஒன்றும் பிரச்சனையாக இல்லை, ஆனால் பெரிய வண்டிக்கு தான் பயங்கரமான பிரச்சனை. பிரேக்கு கம்மியாக தான் பிடிக்குது, புகை தள்ளுது. நானும் பார்த்தேன். பயங்கரமாக எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல மக்களே. பயங்கரமாக அவங்களுக்குலாம் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கணுங்களே. ஏன்னா பயங்கரம் ட்ராவல்ஸ் வண்டி சரி, பின்னாடி வர ஈச்சரும் சரி. பார்த்தீங்கன்னா கொண்ட ஊசி வலை பாருங்கள், எப்படி வளைஞ்சி ஏறி திருப்பி வேண்டியதாகுது. அதுக்குள்ளேயும் வண்டி வரத்துக்குள்ளே திருப்பிக்கணும் மக்களே. இப்போ தான் வந்தாங்கன்னா வரிசையை நிற்க வேண்டியதாக தான் இருக்குது. நின்று வெயிட், ஆனால் வெயிட் பண்ணுறாங்க மக்களே. ஏதோ வண்டி வர தெரிஞ்சால் வெயிட் பண்ணி லைன் கட்டி ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. நம்ம ஆப்போசிட்டில் மாறிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி திருப்பும்போது தப்பு மாறிக்க வேண்டியதாக இருக்குது.
அதுக்கப்புறம் வளைவில்லைன்னா கரெக்டாக இருந்துக்கிறாங்க மக்களே. பயமும் கலந்து தான் இருக்குது. ஆனால் ஓட்டுறதுக்கு தனி திறமை வேணும். ட்ரைனிங் ஆகிட்டால் சூப்பராக ஓட்டலாம். அருமையான ஓட்டம். பாருங்கள், போங்க 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 மக்களே. வளைவாக ஓடுற மக்களே. ஒன்றும் முடியல, பயமாக இருக்குது. நானும் ஓவர்டேக் பண்ணவே முடியல. அப்படி ஏறிட்டால் கூட டப்புன்னு பார்த்து இது பண்ணிக்கிறாங்க மக்களே. ஏன்னா இப்போ ராங் ரூட்டில் வராங்கன்னா நம்ம லைட்டில் அப்படியே மாறிக்கிறாங்க. இண்டிகேட்டர் போட்டு எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷன் கொடுத்து திரும்பிக்கிறாங்க. பாருங்கள், ரைட்டில் திரும்பிக்கிறாங்களா, நம்ம அப்படியே அந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் திரும்பிக்குது டர்ன் வரும்போதெல்லாம். நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பல, நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு நமக்கு கம்மியாயிடுச்சு. ஏன்னா 6 மணிக்கு அங்கே விடுறதுனால பாதி வரைக்கும் கொண்டவாசி வரைக்கும் நமக்கு டிராஃபிக்காக தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டு கொண்டவாசி வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து திம்பம்னு ஒரு ஊர் வரும். அதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு இந்த ஏறணுமே ஹில்ஸ் முடியும் போதே பாருங்கள், லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும். அதை வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அதில் கவர்மெண்ட் வெஹிக்கிள் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா தலைமலைன்னு சொல்லி ஒரு ஊர் போகுது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் செம்ம கிளைமேட்டு, செம்ம வியூ. மணி இப்போ தான் 6:30, செம்மையாக இருக்குது மக்களே. இப்போ பாருங்கள், நான் சொன்ன இடம் இதான் திம்பம்ங்கிற ஒரு ஊர். அங்கே பாருங்கள், இந்த போர்டு ஒட்டினாப்புலே லெஃப்ட்டு ஒரு ரோடு போகும் பாருங்கள், அதுதான் தலைமலைக்கு போடுற ரோடு. ஆனால் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் அலோடு. அந்த ரோடு தான், அது கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் அலோடு. இப்போது நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கர்நாடகா பார்டர் வழியாக தான் போய் அந்த ஊருக்கு போகிற மாதிரி ரோடு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து காமன் எல்லா வண்டியும் போகலாம். இதோட ஹில்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்த பெண்டு கொண்டவாசி வளம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். வேகத்தடை நிறையா இருக்கும். ஏன்னா அங்கேயும் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சேஃப்டிக்காக வேகத்தடைகள் நிறையா அங்கே பதிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்து 220, மைசூருக்கு 108, கொள்ளைக்கால் 78ன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு. இங்கேயும் போர்டு போட்டிருக்கு, புலிகள் நடமாட்டங்கள் இருக்குது.
பார்த்து சேஃப்டியாக போவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நின்று ஒரு கிளிக் எடுத்தோம். இங்கே செமையாக இருந்தது, ஒரு நேச்சுரல் பிளேஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. சத்தியமங்கலத்துலேருந்து மைசூர் வர்றதுக்கு இப்படி ஒரு திம்பம் ஃபாரஸ்ட்டில் இறங்கி வர்றது சரியான ஓட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள தீ எரிப்பு பெஸ்ட். ஏங்க தீ பிடிச்சா காட்டு தீ எப்படி எப்படி இருக்கும், பிடிக்க முடியாது. ஆசனூர் காவல் நிலையம், ஆசனூர் தமிழ்நாடு சொன்னது. ஒரு செக் போஸ்ட் வருங்க, அவங்க நிப்பானுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு எல்லாம் அந்த கலப்பை படுத்துருப்பாங்க. டயர்டாக தான் இருப்பாங்க. அதில் கீரை மாற்றி ஈருக்கு ஏற்றுட்டோம் இல்லைங்க. இங்கே லோட் ஆகுங்க. இது இஞ்சி பச்சை மிளகா நினைக்கிறேன். ஓ அப்படிங்களா? மழை இங்கே விளைச்சல் அதிகம். மழை இஞ்சின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே தான் தக்காளி பழம் அதை ஏற்று வந்து பாருங்க. நடமாட்டம் அது நமக்கு உரிமை கிடையாது, விலங்குக்கு தான் உரிமை. ஆமாம், யானைக்கு சரி புலிக்கு சுதந்திரமான விலங்குக்கு அவங்களுக்கு தான் சுதந்திரம். நமக்கெல்லாம் உள்ள வர்றது சுதந்திரம் கிடையாது. நம்ம வந்து அவங்க இறையில காக்கையை பிடிக்க வைக்கிறோம். அவங்க கூட நம்பியதே வேற கிடையாது. நம்ம தான் உள்ள வந்துட்டோம். ஆமா, அவங்க சொல்லுவாரு, சாமி என்ன இந்த பக்கம் சோழக்கிறது எப்படி இருப்பாங்க, எப்படி கேட்பாங்கல்ல, காட்டு பண்ணியா வீட்டு பண்ணியா காட்டு பண்ணியாங்க. வாய்கிட்ட கொம்பு இருக்குங்கய்யா, கொம்பு இருந்தா காட்டு பண்ணிங்க. இல்ல காட்டு பண்ணிதான் இப்பதான் காட்டு பண்ணி சைட்ல வெளியே வீட்டு பண்ணி மேல இப்படி வராதுங்க அந்த முடி. ஆமா, இல்ல முடி வரையாது, பல்லு வெளியே இப்படி வராது. இங்க பல்லு வராது. பெங்களூர் 212, மைசூர் வந்து 108. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லை இதோட முடியுது. நன்றி, தமிழ்நாடு எல்லை முடிவு, நன்றி, மீண்டும் வருக அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இங்கே சிசிடிவி கேமரா செக்கிங் இருக்குது. இதை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோம். வரும்போது புலியும் தாய் புலியும் ஒரு குட்டி புலியும் ரெண்டும் கிராஸ் ஆச்சு. அதை கிளிப்பு எடுத்துருக்கிறேன், அது நல்லா வருமானங்கிறது எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இதுதான் கர்நாடகா. வெல்கம் டு கர்நாடகா எல்லை. இதோட கர்நாடகா எல்லையை ஸ்டார்ட்டு. அந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள், அது தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் வீடியோவில் நல்லா எடுக்க முடியல, பயமாக தான் இருந்தது மக்களே. ரொம்ப டேஞ்சர். இதான் ஃபஸ்ட் டைம் நேரில் ஒரு கூண்டில் இல்லாமல் ஒரு நேரில் பார்க்க வேண்டியதாக இருக்குதா. இப்போ பாருங்கள், நீங்களே கிளிப்பு வந்திருக்கும். ஆனால் தூரத்தில் இருந்து தான் கிராஸ் ஆகுது. கேமரா எங்களுக்கு நேரில் தெரிஞ்சுது. ஆனால் இதான் இங்கே தான் பாருங்கள், குட்டி ஒன்று கிராஸ் ஆச்சு. ஆனால் தெரில மக்களே. இதுதான் ஃபாரஸ்ட்டு விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இதுலேயும் பேமெண்ட் எடுக்கிறாங்க மக்களே. ஆனால் நிறையா வண்டி கிராஸ் ஆகுதில்ல, ஆனால் அதனால் டோல்கேட்டுக்கு போட்டிருக்காங்க. அப்படியே டோல்கேட் கிராஸ் ஆகிட்டு மைசூர் போயிட்டேன் மக்களே. Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit from the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. Just when the bullets fly, I'm the last one to die. இந்த மாதிரி ஜோடியா போனீங்க, அந்த பாருங்க எப்படி இருக்கு ஜோடியா போறது. ஆமாங்க, சூப்பரான. எனக்கு இந்த மாதிரி ஆசைங்க ஜோடியா போறாங்க.
ரோட்டை மாற்றி போகிற போது கார் பார்க்கிங் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. இங்கே இருக்குதா? ஐயா கார் பார்க்கிங் அதான் சுற்றி வரணும், அவ்வளோதான். அவ்வளோதான், இல்லை வெளில போயிடலாம். ஒரு வழியா மைசூர் பேலஸ் பார்க்க வந்துட்டாங்க ஐயா. ஆமாங்க, வாழ்க்கையில் மறுபடி வரமா ஒரு மாதிரி அப்புறம் ஒரு விஷயம் வந்து பார்த்து அவனு ஐயா நீங்க வரீங்க, வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னதான் ஓகே ஓகே. தம்பி வந்திருக்காரா? தான் பாருங்க இவங்க சைடு ஏறி போடாமல் ஏன் போட வேணுங்களாம்? எனக்கு தான் நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வண்டி நிற்க மாட்டேங்குது, முன்னாடி வண்டி நிற்க மாட்டேங்குது, அங்கே வரைக்கும் தெரியல என்ன கதான்னு. இறங்கி போய் பார்த்துட்டு வண்டி விட்டாலும் இங்கே இறங்க கூடாதோ. ஐயா வண்டி விட்டு இறங்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். முன்னாடி கூட 1/2 கிளாஸ் ஏற்றிக்குங்க. இல்லை வண்டி டிராஃபிக் ஆக மாட்டேங்குது. நைட்டில் எதுக்காகவும் வண்டி விட்டு இறங்கக்கூடாதுன்னு சேஃப்டி ரூல்ஸ் இருக்குது, நம்மளே ஒரு ரூல்ஸ். ஆனால் நைட்டு ஒத்தையில் போகிறதுக்கு பயங்கரமாக தான் இருக்குது, எனக்கு இதெல்லாம் முதல் அனுபவம் திம்பம் ஃபாரஸ்ட். ஆனால் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக தான் எல்லாருமே போகிறாங்க, ரொம்ப யாரும் இந்த முந்தி போகிற அளவுக்கு யாரும் போகல. நீங்கள் எப்படி கேளுங்க, பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு காமெடி ஒன்று தோணுச்சு, வடிவேல் காமெடி, அதை நீங்கள் கேளுங்க. சாமி என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம், நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். யானை சவுண்டு கேட்டுதுங்கய்யா, நீங்க ஏதோ எஃப்எம்ல வருது, இல்லை இல்லை அதெல்லாம் நினைச்சான். ஆமா. ஆனா கண்டிப்பா யானை தான் கத்துச்சு. நைட்ல ஒத்தையில போறதுக்கு பயமா தான் பாருது. இதுல வேற இப்போ வேகத்துல வேற போட்டு வந்தாங்க. வழி இல்ல, அடிச்சு நோயில் போயிடும், நம்ம பயந்துட்டாங்க. ஆமா. இந்த தீப் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆசனூருங்கிற ஊருக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி. ஆமா, கல்ல போட்டுருக்கு, மேல் கல்ல போட்டுருக்கு. அப்புறம் அங்கே வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணுறது. இதுக்கப்புறம்